வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிகளுக்கான தகுதி தேர்வு மார்ச் மாதத்தில் நடைபெறும் என்பதை ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேருவதற்கான கல்வி தகுதியை பொறுத்துள்ள நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 2024 முதல் 3 ஆண்டுகளுக்கு செட் தேர்வை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்துவதற்கு அரசு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு 1,00,000க்கும் அதிகமானோர் அப்ளை செஞ்சுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நடைபெற இருந்த தேர்வுன்றது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு அதன் பிறகு இந்த தேர்வு செட் தேர்வுன்றது நடத்தப்படவில்லை. இந்நிலையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனடியாக 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்கிறது தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. செட் தேர்வை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தற்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த செட் தேர்வுன்றது நடத்தப்பட்ட நீண்ட நாட்களாக ஆகிருக்கு. நெட் தேர்வு பார்த்திங்கன்னா தேசிய அளவில் வருடத்திற்கு 2 முறை நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகி ஒரு ஆண்டிற்கும் மேலே ஆகிறதால புதிதாக விண்ணப்ப செய்பவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும், புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கையுமே விண்ணப்பதாரர் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கு. இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துவதற்கு முன்பாக தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிடும், அதன் பிறகு விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும். அந்த வகையில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு டிஆர்பிக்கு முதன்முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே டிஆர்பி சார்பில் செட் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். செட் தேர்வு அறிவிப்பு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு இப்போது ஓராண்டு நெருங்கிவிட்டதால் அடுத்த செட் தேர்வு எப்போது நடத்தப்படும் என்பது தெரியாது. எனவே டிஆர்பி செட் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டு புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். முதுகலை இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் நெட் செட் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் விண்ணப்பதாரர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. புதிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு தேர்வுகளை நடத்தப்பட வேண்டும் எனவே பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா மார்ச் மாதம் நடைபெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது முழு வீச்சில் ஏற்பாடுகளை செய்துகிட்டு ஆசிரியர் தேர்வாக தெரிவித்த நிலையில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதால் ஆசிரியர் தேர்வு எடுக்கக்கூடிய முடிவுன்றது மிக விரைவிலேயே தேர்வுகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் தற்போது அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.